நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கி ஒரு உருளைக்கிழங்கும் தயிர் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் செஞ்சு அவசரமாக எதனா ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் தான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு வெந்தயம். இது நல்லா வெடிச்சு வரட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி சேர்க்குறேன். கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பொடி பொடியாக கட் பண்ண பூண்டை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன். இது நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டோட வாசனை வந்த உடனே, லைட்டாக செவந்த உடனே ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துறேன். எண்ணெயிலேயே பிரட்டி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வெந்து வரட்டும். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் இல்லை கரம் மசாலா தூள் எதனா ஒன்று, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு. இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறேன். நீங்கள் குழம்பு தூளாக இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளுமா கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிளகாத்தூளை எண்ணெயில் அப்படி ஒரு பெரட்டி விட்டுட்டு அதில் தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். உருளைக்கிழங்குல இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மசாலாலாம் உருளைக்கிழங்கு நல்லா சேர்ந்து பிடிச்சிருக்கு. இதோட நல்லா கெட்டியான தயிர் ஒரு டம்ளருக்கு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதை அப்படியே அடுப்பில் வச்சே கிளறணும். அடுப்பு ஆன்லேயே வச்சு கிளறணும் அப்படின்னா தயிர் வந்து திரிஞ்சு போயிடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் கொத்தமல்லி இருந்ததுன்னா தூவி விட்டு இறக்கணும். நினைக்கி உருளைக்கிழங்கு தயிர் குருமா ரெடி. உருளைக்கிழங்கையும் தயிரையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு ஒன்று செஞ்சு கட்டியிருக்கேன். நீங்களும் போய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு குழம்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.